இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி முதல்ல அடி எடுத்து வச்சுருப்போம். எல்லாருக்குமே ஒரு ஆசை, பேரன் வேணும் பேத்தி வேணும் அப்படின்றதுல. அதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 2 பசங்க தான் இருப்பாங்க, அல்லது 2 பொண்ணு தான் இருக்கும். அவங்களுக்கு பையன் பிறந்தா, அதாவது பொண்ணாக இருக்கவங்களுக்கு பையன் பிறந்தா யோகம், பையனாக இருக்கவங்க பொண்ணு பிறந்தா யோகம் அப்படின்ற மாதிரி. அப்போது இதில் முதல்ல யாருக்கு பெண் குழந்தை பிறந்தா யோகம் அப்படின்னா, ரிஷப லக்னம், கன்னியா லக்னம், மகர லக்னம், கடகம், விருச்சகம், மீனம் இதில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் அல்லது ராசியாக இருந்தாலும் இவங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறந்தா யோகங்கள் கிடைக்கும். அடுத்தது மேச லக்னம், சிம்ம லக்னம், தனுர் லக்னம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்த யோகங்கள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தையும் காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தையும் இணைக்கிறது. அப்போ இந்த காற்று என்ன பண்ணுன்னா, நெருப்பை ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ அவங்களுக்கு ஆண் வாரிசு அப்படின்னு கிடைச்சா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் யோகங்கள் உண்டு. இந்த ரிஷபம், கடகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிலமும் தண்ணியும் தான். அப்போ அந்த நிலம் நல்லா இருந்தால் தான் அந்த போடக்கூடிய விதை சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் பிறந்தால் மட்டும்தான் யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வம்சத்தில் இது புத்திர தோஷம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, பெண் குழந்தை வேணும் அப்படின்றவங்க கன்னிமார் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும் 7 சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. அந்த சப்த கன்னிமார்களில் போய் நீங்கள் வேண்டிக்கங்க, எனக்கு பெண் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி சாமி கும்பிட்டுவாங்க. அவங்களுக்கு நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.